புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்ம மனசுக்குள்ள எதை ஏற்றி வச்சுக்கணும், எதை நாம் சுமக்கணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருந்துட்டா எப்போவுமே சந்தோஷம்தான். தேவையான செய்தியை விட தேவையில்லாததை சுமக்கிறதுங்கிறது மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கோ அப்படிங்கிற கவலை இப்போ நமக்கெல்லாம் வருதில்ல. அதை பற்றி சொல்கிற ஒரு குட்டி கதையை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு தேசத்தில் ஒரு பெரிய போர் நடந்து முடிஞ்சுது. எப்போவுமே போரை விட போருக்கு அப்புறமான அந்த காட்சிகள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப வலியை தரும், நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அது மாதிரி ஒரு சண்டை நடந்து முடிஞ்ச ஒரு நாடு, அந்த காட்சியை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கங்க. எப்படி இருக்கும்? அங்கங்கே இடிஞ்சு போன கட்டடங்கள், நிறைய சிதலம் அடைஞ்ச நிறைய உடல்கள் எல்லாம் அங்கங்கே கடந்துகிட்டே இருந்தது. இப்போ அந்த இடத்துல 2 இளைஞர்கள் வந்தாங்க. அவங்க அந்த தேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்குள்ள ஒருத்தவங்க தான் 2 பேருமே. அவங்களுடைய மிச்சப்பட்ட உறவுக்காரங்கள்லாம் தூரத்தில் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க. நாட்டில் எல்லாருடைய வீடும் உடஞ்சி சேதம் அடைஞ்சிருச்சு. இந்த 2 இளைஞர்கள் மட்டும் அந்த முகாம்லேருந்து மெதுவாக ராத்திரி கிளம்பி வந்து அங்கங்கே வீடுகள்லேருந்து ஏதாவது பொருள் கிடைக்காதா அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு அப்படின்னு தேடுறதுக்காக வந்தாங்க. 2 பேரில் ஒருத்தன் புத்திசாலி, ஒருத்தன் கொஞ்சம் அவ்வளோ புத்திசாலித்தனம் பத்தாதவன். இப்போ 2 பேரும் வர்றாங்க. நாடு முழுக்க, அந்த ஊர் முழுக்க தேடுறாங்க. தேடி தேடி பார்த்தா அங்கே நிறைய வீடுகள்லேருந்து வெளியில் வந்து விழுந்த கம்பளிகள் இருந்தது. இந்த கம்பளிகளை எல்லாம் ஆளுக்கு 2 4ன்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு அதை மூட்டை கட்டினாங்க. 2 பேரும் சுமந்துக்கிட்டாங்க. எதுக்கு கம்பளி எடுக்கிறாங்கன்னா, அங்கே முகாமில் தங்கியிருக்காங்கல்ல இவங்களுடைய உறவுக்காரங்க, மற்ற மக்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், அவங்களுக்கு விரிச்சுக்கிறதுக்கோ போத்திக்கிறதுக்கோ அது பயன்படும்ல, எந்த பயன்படுற பொருள் கிடைச்சாலும் எடுத்துக்கிட்டு போவோன்னு தான் வந்திருக்காங்க. அது மாதிரி 2 பேரும் என்ன பண்ணாங்க, 2 கம்பளி மூட்டையை எடுத்து மூட்டையை கட்டி தோளில் வச்சுட்டு சுமந்து நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி வந்துட்டே இருக்கிற போது ஒரு இடத்துல வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய கிடச்சிச்சு. ஒரு பெரிய பங்களா, அது சதலம் அடைஞ்சிருக்கு. அதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து விழுந்த வெள்ளி பொருட்கள் நிறையா. அந்த வீட்டில் நிறைய வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர்னு இப்படி பயன்படுத்தியிருப்பாங்க போல இருக்கு. அது மாதிரி பொருட்கள் அங்கங்கே செதறி கிடக்கிறத பார்த்தாங்க. இப்போது 2 பேரில் புத்திசாலி இருக்கான்ல, அவன் என்ன பண்ணா, இந்த கம்பளி மூட்டையை எடுத்து கீழே வச்சுட்டு அதில் ஒரே ஒரு கம்பளியில் இந்த வெள்ளி பொருளை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு இப்போ தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான். அவன் சுமந்துக்கிட்டு வந்த கம்பளி மூட்டையை அங்கேயே போட்டுட்டான், வெள்ளியை கையில் எடுத்துட்டான். ஆனால் இன்னொரு ஆள் அந்த கம்பளி மூட்டையவே கையில் சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்துக்கிட்டே இருந்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் 2 பேரும் தேடி 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 போய்கிட்டே இருந்தாங்க. தூரத்தில் பார்த்தா ஒரு பேங்க்கு. இந்த குண்டு வெடிப்பு அப்படின்னு சொன்னால் எல்லாமே தான் அதாகும் இல்லையா? அது மாதிரி ஒரு வங்கியிலிருந்து பாதுகாப்பு பெட்டகம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் இருந்து நிறைய தங்க நகைகள், காயின்ஸு எல்லாம் வெளியில் கடந்தது. இப்போ அவன் பார்த்தான், அடடா வெள்ளி கிடச்சிச்சின்னு நினச்சா இப்போ பார்த்தா தங்கமே இருக்கே அப்படின்ட்டு வெள்ளி பொருளை பூரா அங்கே கொட்டிட்டு இருந்த துணி மூட்டையில் தங்க பொருட்களை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி இந்த புத்திசாலி நடக்க ஆரம்பித்தான். இப்போ அப்படி போயிட்டே இருந்தது. ஆனால் இன்னொரு ஆள் இந்த வெள்ளியை பற்றியோ தங்கத்தை பற்றியோ கவலையே இல்லாமல் ஃபஸ்ட்டு சுமந்த அந்த கம்பளி மூட்டையவே தோளில் சுமந்துக்கிட்டே 2 பேரும் ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்க. இவங்க எல்லாரும் தங்கி இருக்கிற அந்த பாதுகாப்பு முகாமு கிட்ட வர்ற போது திடீர்னு மழை பெருசாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மழையில் கம்பளி மூட்டை நனைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பையனால் அதை தூக்க முடியல. ஏற்கனவே கம்பளி மூட்டை ரொம்ப எடை அதிகம், இதில் நனைஞ்ச கம்பளி அந்த ஆடையெல்லாம் தூக்கவே முடியாது இல்லையா? இவனால் தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தால் மூச்சு வாங்க ஒரு இடத்துல நெஞ்சே அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த முகாமை நெருங்குற நேரத்தில் இவனால் அதுக்கு மேலே கம்பளி மூட்டையை தூக்க முடியாமல் அங்கேயே போட்டுட்டு நடக்க ஆரம்பித்தான். ஆனால் புத்திசாலி முதல்ல கம்பளி மூட்டையை எடுத்தான், அப்புறம் வெள்ளியை எடுத்தான், 3ஆவதாக தங்கம் கிடச்சோன்னு தங்கத்தை எடுத்தான். அதை எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போனால் அவங்க உறவினர்களுக்கெல்லாம் வேண்டிய பொருட்களை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அவங்கள கவனிச்சுக்க ஆரம்பித்தான். இந்த கதை நமக்கு சொல்கிற விஷயம் என்ன? வாழ்க்கையில் பாதிப்பு வரத்தான் போகுது, ஆனால் அந்த பாதிப்பையும் தாண்டி பயணத்தை தொடரணும் விஷயம். அடுத்தது, பயணம் போய்கிட்டே இருக்கிற போது அதை விட இன்னும் சிறந்த பொருள் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா? பொருள்னா பொருள் மட்டும் இல்லை, நல்ல செய்தியும் அனுபவமும் தான். அதை நம்ம மனசுக்கு எடுத்துக்கணுமே தவிர பழசு எது நமக்கு வேண்டாததோ அதையே சுமந்துக்கிட்டு வந்தால் அடுத்தடுத்த சிறந்த பொருட்களை எல்லாம் நாம் எடுத்துக்கவே முடியாதபடி வாழ்க்கை அமைஞ்சிரும். அதனால்
பழசை சுமந்துக்கிட்டு, கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு, தேவையில்லாததை நிறைய சுமந்துக்கிட்டு இருக்கிறத விட அப்பப்போ மாற்றிட்டு மனசை லேசாக்கிக்கிட்டே போனால் வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும். சிந்திக்கலாமா? நன்றி.